எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு சின்ன ஹிண்ட்டு நான் முன்னாலே கொடுத்துட்றேன். சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துட்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நீங்கள் ஏற்கனவே ஒன்றுமே தெரியலன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் எந்த நோட்ஸும் எடுக்காதீங்க. என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத சும்மா காது கொடுத்து கேளுங்க, புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இந்த சாப்டர்னுடைய நோக்கம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதில் இருக்கிற சில கீ வேர்ட்ஸ் நம்ம மைண்டில் பதிவானுச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? பட்ஜெட்டிங் பண்ணுறதுக்கும், அதுக்கு பின்னால் நம்ம அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் கையில் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டே தெரியணும். பட் நம்ம இப்போ அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ண போகுது. பேசிக்கான சில கான்செப்ட், புது வார்த்தைகளை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஐடியாவில் ஜஸ்ட் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பாட்டில் போயிட்டே இருங்க. அது மட்டும் எனக்கு போதும். சரிங்களா? தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.